ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல நாளை திருமலை தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் செய்து அடுத்த வாரமே தரிசனத்திற்காக போகக்கூடிய தரிசன டிக்கெட் தகவல்களை பற்றி பார்க்கலாம். கடந்த 2-3 வாரங்களாகவே எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கு. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலையும் தரிசனம் பார்ப்பதற்கு அதிக நேரம் எடுக்குது. அதனால ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போறது தான் இப்போ பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் எதுவுமே ஆன்லைனில் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளை ஓப்பன் ஆகக்கூடிய இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் புக் செய்து ஏப்ரல் மாதத்திற்கு திருமலைக்கு தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட் ஒரு டிக்கெட் புக் செய்தாலே 2 பேர் கீழ் திருப்பதியில ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு திருமலைக்கு போய் 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். நாளை மார்ச் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகுது. ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் செய்து ஏப்ரல் மாதத்துல திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடிய கடைசி தரிசன டிக்கெட் வாய்ப்பு தான் இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த டிக்கெட் புக் பண்ணணும் என்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும், சேம் ஜெண்டராக இருந்தாலும், ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தாலும், பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அம்மா பையன் அப்பா பொண்ணு என்று எந்தவித ரிலேஷன்ஸ் இருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட டிக்கெட் தேவைப்பட்டால் வேற மொபைல் நம்பர் லாகின்ல சைமல்டேனியஸாக லாகின் செய்து நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். இந்த 1600 ரூபாய் என்பது கப்பல் டிக்கெட் இல்லையா, 2 பேரினுடைய டிக்கெட் காஸ்டும் சேர்த்து தான் இந்த 1600 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட் புக் செய்தால் திருப்பதியில அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலைக்கு பக்கத்துல ஹோமம் நடக்கும். அந்த ஹோமம் அட்டன் பண்ணணும். இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடியது ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் தான். எக்ஸாக்டா இதே மாதிரி தான் ஹோமம் நடக்கும். இங்க ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஒரு நாளுக்கு 200 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஏப்ரல் மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளும் நாளை மார்ச் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ எங்க வீட்டுல 3 பேர் இருக்கும், 5 பேர் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்று கேட்கிறீங்க. இந்த டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால 2 பேரினுடைய பர்சனல் டீடைல்ஸ் கண்டிப்பாக கொடுத்துதான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு நபரோடு இன்னொருத்தரினுடைய பர்சனல் டீடைல்ஸும் கொடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். தரிசன டிக்கெட் புக் செய்து முடித்த பிறகு தரிசன நாளன்று நீங்க டிக்கெட் புக் செய்த 2 நபர்கள்ல ஒரு நபரால வர முடியலன்னா மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் வர முடியாத அந்த நபருக்கு பதிலாக அவரினுடைய தரிசன டிக்கெட் ஆதார் கார்டை வைத்து நீங்க வேற யாரையுமே தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போக முடியாது. இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்ல அங்க இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டாங்க என்று சைன் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க. அந்த சைன் அண்ட் சீல் இருந்தால் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். இந்த டிக்கெட் 2 பேருக்கு சேர்த்து புக் பண்றோம், 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் ஹோமம் அட்டன் பண்ணலாமான்னா அப்படியெல்லாம் முடியாது. நீங்க யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த 2 பேரும் ஹோமத்திற்கு வந்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்ல சைன் அண்ட் சீல் போட்டு கொடுப்பாங்க. இந்த சைன் அண்ட் சீல் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டை எடுத்து தான் நீங்க மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போக முடியும். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து இதே தரிசன டிக்கெட்டை 30 நாட்களுக்கு நீங்க புக் பண்ண முடியாது. இந்த 30 நாட்கள் என்பது
நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பதை கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஹோமம் காலை 9 to 11 நடக்கும். ஹோமம் முடிந்த பிறகு தரிசன டிக்கெட்டை எல்லாம் சரிபார்த்து சைன் அண்ட் சீல் போட்டு கொடுத்து பிரசாதமாக ஏதாவது ஒரு சின்ன அன்னப்பிரசாதம் தொன்னையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறதுக்கே 11:30 மணி ஆகிடும். அதற்கடுத்து நம்ம திருமலைக்கு போகணும். திருமலை தரிசனத்திற்கு ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக டிடிடி கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸின் படி நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திருமலை தரிசனத்திற்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாகவே புக் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ண முடியுமானா முடியாது. இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் திருமலை அல்லது திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் நேரடியாக போய் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலையே லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் லக்கேஜ், மொபைல் ஃபோன், கேமரா, ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய தரிசன கியூலேயே வரக்கூடிய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் சென்டர்லேயே நீங்கள் கொடுத்துடலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்தியன் ரெசிடென்ட்ஸ் ஆதார் கார்டை தான் ஐடி ப்ரூஃபாக கொடுத்து டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க தரிசன நாளன்று பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பி எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே தரிசனத்திற்கும் ஹோமத்திற்கும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஓப்பன் ஆன ஜூன் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளோ அல்லது இதற்கு ஏர்லியர் மந்த்ஸில் ஓப்பன் ஆன தரிசன டிக்கெட்டுகளோ எந்த டிக்கெட் புக் செய்திருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஏப்ரல் மாதத்திற்கான திருமலை தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க நாளை காலை 10 மணிக்கு மறக்காமல் இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.